என்ன சாந்தி அக்கா கடை போட்டுட்டீங்க புதுசா? ரொம்பவே சூப்பரா போட்டிருக்கீங்களே கடை. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் போல இருக்கு. ஆமா ராஜு அம்மா, நமக்கு லாபம் கம்மியா கிடைச்சாலும் நல்ல குவாலிட்டியான பொருளை வித்தா நமக்கு நல்லது தானே. அதனாலதான் நான் இந்த மாதிரி குவாலிட்டியான பொருளா பார்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்கிக்கோங்க, ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். பாத்தீங்களா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அங்க பாத்தீங்களா, அந்த கண்ணு தானே கேட்டேன். அக்கா அக்கா, இங்க பாத்தீங்களா, எல்லா பொருளும் நம்ம இந்த சாந்தி அக்கா ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. நான் இந்த கண்ணை தான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன். இதுல குண்டு போட்டு சூப்பரா சுடலாம். டேய் ஆமா ராஜு, இங்க பாத்தியா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்பி செட்டு பாத்தியா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பார்பி செட்டு வேணும். ராஜு ரோசி, உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. இங்க நம்ம அக்கா புதுசா கடை வச்சிருக்காங்க, அதனால உங்களுக்கு இன்னைக்கு என்னது வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் வாங்கி தரேன். என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? போன திருவிழாக்கே ஒரு லேசர் லைட் வாங்கி கேட்டேன், அதையே நீங்க வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு என்னம்மா இவ்வளவு வாங்கி தரீங்க? ஆச்சரியமா இருக்கு. டே ராஜு, உனக்கு வேணுமா வேண்டாமா? ஓவரா பேசாதடா. வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா வேண்டாமா? அம்மா சாரி, நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டானோ. சரிம்மா சரிம்மா, நீங்க ஏதோ நினைக்காதீங்க. எனக்கு நீங்க ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆஹா, எல்லாம் அழகா இருக்கு. இந்த ராஜு வர வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. அம்மா வாங்கி தரதையும் கெடுத்துருவோம் போல இருக்கு. மல்லி தமிழ், உங்களுக்கும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கும் வாங்கி தர போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் வாங்கி தருவேன். ஏன்னா சாந்தி அக்கா புதுசா கடை போட்டிருக்காங்கல்ல, அதனாலதான். அக்கா அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் புதுசா கடை போட்டிருக்கேன், இன்னும் வியாபாரம் ஆகலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு பொருள் வாங்க போறீங்க போல இருக்கே, ஜாலி. அக்கா அக்கா, இந்த கண்ணு என்ன ரேட் வருது? இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுப்பீங்க? எது வாரண்டியா? என்ன ராஜு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பொருளுக்கெல்லாம் வாரண்டி எங்க கொடுக்கறது? வாங்கிக்கோடா, இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது. எதுக்கா வாரண்டியோட வில்லுங்கக்கா, அப்பதானக்கா நல்லா உழைக்கும். ஏ ராஜு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு வேணுமா வேண்டாமா? அம்மா, எனக்கு இங்க என்ன வாங்குறதுனே தெரியலம்மா. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன வாங்குறதுனே தெரியலையம்மா. இங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஆஹா, இது என்ன இவ்வளவு கார், ரிமோட் கார் வச்சிருக்காங்க. ஒரு கண்ணும் ஒரு 2-3 ரிமோட் காரம் வாங்கினாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான் நம்ம ஒண்ணு ரிப்பேர் ஆயினாலும் அதை இன்னொன்னு வச்சு நம்ம விளையாடிக்கலாம் போல இருக்கு. எல்லாம் செமையா இருக்கு. அம்மா, ஒரு 2-3 ரிமோட் காரம், அதுக்கப்புறம் இந்த கண்ணும் வாங்கி கொடுத்துறீங்களா? டே ராஜு, ஒண்ணு அந்த ரிமோட் காரை வாங்கிக்கோ, இல்லன்னா அந்த கண்ணு வாங்கிக்கோ. ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்கோ. எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது. கொஞ்சம் விட்டா நீ கடையை காலி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு பாப்பா போல இருக்கு. அம்மா, அப்ப சரிம்மா, அப்ப நான் இந்த கண்ணு மட்டும் வாங்கிக்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த ஆன்டி கிட்ட கேட்டு சொல்லுங்க. டே ராஜு, இதே மாதிரிதானே போன வாரம் ஒண்ணு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த. உனக்கு யூஸ் பண்ண தெரியாம விளையாடிக்கிட்டு இருந்த. ஒழுங்கா வாங்கிட்டு கம்முனு நில்லுடா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுதுமா. நம்ம இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி இன்னொன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஆன்டி செக் பண்ணி காட்டுவாங்க. அப்ப இந்த கண்ணு உடஞ்சி போச்சுன்னா நம்ம இவங்க கட்டியும் மாத்திக்கிட்டு வேற கண்ணு வாங்கிட்டு போயிடலாம். என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? அடே ராஜு, நீ பயங்கரமான ஆளா இருக்கியே. நம்ம ஆன்டி தானடா கடை வச்சிருக்காங்க, பாவண்டா. கொடுக்கறத வாங்கிட்டு வா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு ஒண்ணு அவங்க செக் பண்ணி எல்லாம் காமிக்க மாட்டாங்க. அதனால நீ அப்படியே வாங்கிட்டு வா. அம்மா, கொஞ்சமாவது பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. அந்த ஆன்டிக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜூ, உனக்கு சும்மா இருக்க முடியாதா? சும்மா இருடா, இல்லன்னா அம்மா கம்முன்னு உன்னை மட்டும் வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க ஒண்ணு வாங்கி கொடுக்காம. சும்மா இரு. அம்மா, எனக்கு இந்த பார்பி செட் வாங்கி கொடுங்கம்மா, போதும். அக்கா, இந்த பார்பி செட்டு மொத்தமா என்ன ரேட் ஆகுது? ரோசி, இந்த பார்பி செட்டு 450 ரூபாய் வருமா? அம்மா, நான் இந்த பார்பி செட்டே வாங்கிக்கிறேன். அடே அக்கா, இருக்கிறதுலயே நல்ல அதிகமான ரேட்டா பார்த்து வாங்கிக்கிட்டியே. எனக்கு மட்டும் பாரு, எல்லா டைமும் கம்மி ரேட்டா வாங்கி கொடுத்துறீங்க. நான் என்னடா பண்றது ராஜு? உனக்கும் வேணா பார்பி செட்டு வாங்கிக்கோ. அத வச்சு நான் என்னக்கா பண்றது? எனக்கு இந்த கன்னு தான் ஜாலியா இருக்கும். ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு இந்த டாக்டர் செட்டு தான் வேணும். எனக்கு இந்த டாக்டர் செட்டே போதும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்ட்டி, எனக்கும் இந்த டாக்டர் செட்டே போதும். இது ரொம்பவே அழகா இருக்கு. நான் வச்சு இத வச்சு எங்க அப்பாக்கு டேப்லெட்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறமா எங்க அப்பாக்கு ஊசி போட்டு விடுவேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கும் இதுவே போதும். சரி சாந்தி அக்கா, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருங்க. அக்கா, இந்த பார்பி செட்ல என்னென்னலாம் இருக்கு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ரோசி, இந்த பார்பி செட்ல மேல பாத்தியா ஒரு கேப் இருக்கா, அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் இருக்கா, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் சூப்பரான பேக் எல்லாமே இருக்கு. ஐ ஜாலி.
அம்மா அக்காக்கு மட்டும் 400 ரூபாய்க்கு மேல வாங்கி கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ்மா எனக்கு ஒரே ஒரு ரிமோட் கார் மட்டும் வாங்கி கொடுங்க ப்ளீஸ்மா. சரிடா சரிடா வாங்கிக்கோடா. ஆஹா, இதுல எல்லா ரிமோட் காரும் நல்லா இருக்கு. எதை வாங்குறதுனே தெரியலையே, என்னதை வாங்குறது? இந்த பிங்க் கலர் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லோ கலர் ராக்கெட் கார் மாதிரி இருக்கு. ஆஹா, கிரீனு வித்தியாசமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பர்பிளும் சூப்பரா இருக்கு. ஆண்டி எனக்கு இந்த கிரீன் கலர் காரே கொடுத்துருங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ராஜு, உனக்கு அந்த கிரீன் கலரே நான் எடுத்து தந்துடுறேன்.